ஓகே, இருக்கிறத வச்சு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஜெல் நான் யூஸ் பண்ணதே இல்லை. என்ன கேக் பார்க்குறீங்கன்னா 1 kg பிளாக் கரண்ட்டோட ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. சாரி, ரெசிபி ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம அது எப்படி பண்ணியிருக்கோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸ்பாஞ்ச் எப்படி செய்கிறது, ஸ்பாஞ்ச் பேக் ஆகிடுச்சா செக் பண்ணுறது எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸ்பாஞ்ச் மட்டும் நம்ம பர்ஃபெக்டாக செய்ய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கேக்குமே பேசிக் ஸ்பாஞ்ச் தான். ஸோ ஸ்பாஞ்ச் ஃபஸ்ட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மேலே இருக்கிற லேயர் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம மேலே சுகர் சிரப் போடுறப்போ அந்த லேயருக்குள்ளே போகாது, மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த கேக்கை பார்த்திங்கன்னா 4 லேயராக கூட கட் பண்ணியிருக்கலாம். பட் நான் 3 லேயராக தான் கட் பண்ணிக்கிட்டேன், 4ஆக கட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை 4 லேயராக கூட நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கட்டுமேன்றதுக்காக 3 லேயராக மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணுறப்போ ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக் நடந்த ஒரு பீஸை மட்டும் நீங்கள் நடு சென்டரில் யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் மேலே இது ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். சென்டரில் வைக்கிற பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே வைக்கும்போது இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கீழே ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டு எப்பயும் போல் சுகர் சிரப் கொடுத்து முடிச்சிடுங்க. சுகர் சிரப் எப்படி இருக்கணும்னு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். நீங்கள் கை வச்சு ஸ்பாஞ்சை டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த சுகர் சிரப்போட ஈரப்பதம் நம்ம கையில் தெரியணும். சுகர் சிரப் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் போட்டுருங்க. விப்பிங் க்ரீம் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன ஃப்ளேவர் எடுத்துருக்கோமோ, ஸ்ட்ராபெரியோ, ப்ளூபெரியோ, பிளாக் கரண்ட்டோ, ஒயிட் ஃபாரஸ்ட்டோ நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அந்த க்ரஷ்ஷை பார்த்திங்கன்னா அந்த விப்பிங் க்ரீம் மேலே போடுங்க. விப்பிங் க்ரீம் மேலே போட்டுட்டு இப்போ நான் போட்டிருக்கிற ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா பிளாக் கரண்ட், அந்த க்ரஷ் போட்டுட்டு அதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். சாக்கோ சிப்ஸ் தான் போடணும்னு கிடையாது, ஒயிட் சாக்லேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே துருவி போட்டுக்கலாம். நான் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் ஸ்பாஞ்சை வச்சுருவோம். மறுபடியும் அதே ப்ராசஸ் தான். சுகர் சிரப் கொடுங்க. சுகர் சிரப் கொடுத்துட்டு அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் கொடுங்க. விப்பிங் க்ரீம் மேலே அதே க்ரஷ் கொடுங்க. என்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த க்ரஷ்ஷை கொடுத்துட்டு நான் போட்டிருக்கிற ஒயிட் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என்ன போடுறீங்களோ நீங்கள் போட்டுட்டு தேர்ட் லேயருக்கு ஸ்பாஞ்ச் வச்சு அதே மாதிரி சுகர் சிரப் கொடுத்து விப்பிங் க்ரீம் கொடுத்து ஃபஸ்ட்டு க்ரம் கோட் கொடுத்து 2 hours செட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மெயின் கோட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன டிசைன் கொடுக்குறோமோ வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் கோட் கொடுத்து எடுத்துட்டேன். இப்போது டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெல் நான் யூஸ் பண்ணதே இல்லை, ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறேன். அது எப்படி போடுறதுன்னு தெரியல, பட் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா வந்துச்சுன்னா என்னோடய லக்கு, இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. ஃபஸ்ட் டைம் இந்த பிளாக் கரண்ட் கேக்கு தான் கிளேஸ் ஜெல் யூஸ் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக வருமானு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா வந்துச்சுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம்லேருந்து பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு கற்றுக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்பாஞ்சும் நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ரிவ்யூவும் என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. எப்படியோ ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லி ஜெல் கலர் போட்டு ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். மேலே ஏதோ இந்த மாடல் மட்டும் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறேன், யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. நாசில் பார்த்திங்கன்னா நிறைய மாடல் வாங்கி வச்சுருக்கேன், பட் அதெல்லாம் எங்கே வச்சேன்னு எனக்கே தெரியல. ஒரு 2-3 நாசில் மட்டும்தான் இருக்குது. ஸோ போட்ட மாடலே திரும்ப ரிப்பீட்டாக போட மாதிரி இருக்குது. இந்த கேக் செஞ்சு முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் வாங்கின நாசில்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடி விப்பிங் க்ரீம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு வழியாக நமக்கு தெரிஞ்ச ஒரு மாடலாக போட்டுட்டோம். இந்த மாடல் இன்னும் போட்டதில்லை, இது மாடலானே எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை எடுத்து போட்டு வச்சுருக்கிறேன். பார்ப்போம் லாஸ்ட்டாக எப்படி வருது அப்படின்ட்டு. இந்த மாடலுக்கு நமக்கு என்ன ரிவ்யூ வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இது மாடல்னால் நம்மளே தெரியாமல் போட்டு வச்சுருக்குறோம். பட் பார்க்குறவங்க இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா? டேஸ்ட்டு தாங்க முக்கியம், டிசைன் முக்கியம்தான். ஸோ டிசைனும் முக்கியம்தான், டேஸ்ட்டு அதை விட ரொம்பவே முக்கியம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், பட் டிசைன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னோடய கேக் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய வரலாற்றில் பார்த்திங்கன்னா நான் பேர் எழுதுனதே கிடையாது. ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு பேர் எழுதவும் வராது. அதாவது விப்பிங் க்ரீம்லேயும் எழுத மாட்டேன், சாக்லேட் கனாஸ்லேயுமே எழுத மாட்டேன், அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இன்றைக்கி எனது கணவர் இல்லாத காரணத்தால் நானே எனது கையால் பேரை எழுத ஆரம்பித்து விட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு டீப்பாக தெரியுமான்னு தெரியல, நல்லா தான் எழுதியிருக்கேன். போக நல்லாவே வரும். இனிமேல் விப்பிங் க்ரீம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நிறைய மாடல்ஸ் நாசலும் யூஸ் பண்ணி பார்க்கணும், நேம்ஸும் எழுதி பார்க்கணும். ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா, இது வரைக்கும் நான் விப்பிங் க்ரீமில் நேம் எழுதுனதே கிடையாது.
ஃபஸ்ட்டு டைம் நேம் எழுதியிருக்கேன். ஓகே, ஓரளவுக்கு நல்லாவே எழுதியிருக்கேன். சரி, ஏன் சொல்லாமல் இருக்கணும், சொல்லிடுறேன். கஸ்டமர் வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய அக்கா மருமக அப்படின்னு பார்த்தா என் மருமக தான். ஸோ அதனால் எவ்வளோ சொதப்பினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நமக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் இதில் தான் செஞ்சு பார்க்கணும். ஸோ அதனால தான் எனக்கு தெரியாத விஷயத்த நிறைய இதில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். கேக்கில் ஸ்ப்ரிங்கிள் போட்டு தான் ரொம்ப பிடிக்கும். மல்டி கலர் இருக்குது, ஹார்டின் ஷேப் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு கலர் இருக்குது, ஒயிட்டு தெரியாது. ஆமாம், ஒயிட் நிறைய மேலே போட்டிருக்கோமா, ஸோ தெரியாது. அதனால் ஒயிட்டு ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். கோல்டு கலர் இது யூஸ் பண்ணலாமான்னு. ஓகே, இருக்கிறத வச்சு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஹார்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லாயிருக்கும் நல்லாலையோ நம்ம மருமக நம்ம செய்கிறது தான் கேக்கு. நெக்ஸ்ட் கோல்டு கலர் போடலாம். நம்மளோட பிளாக் கரண்ட் 1 kg பிளாக் கரண்ட் கேக் ரெடி.